சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் மனோஜ் பாண்டியன். இன்று காலை அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராகிய அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்ன விவரம்? திலகவதி, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை தற்போது ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவை நேரில் சந்தித்து இந்த ராஜினாமா கடிதத்தை அவர் தற்போது வழங்கி வருகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன் தற்போது உடன் உள்ளார். மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட, பேரவையில் இருந்தாலும் கூட, அவர் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். அதிமுகவிலிருந்து கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் நீக்கம் செய்யப்பட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடைய தீவிர ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் கடந்த சில மாதங்களாகவே அவரிடமிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்று தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை முதலமைச்சரும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் மனோஜ் பாண்டியன் இணைத்துக் கொண்ட நிலையில் இந்த காலையே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்த நிலையில் தற்போது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவை நேரில் சந்தித்து மனோஜ் பாண்டியன் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கி வருகிறார். மனோஜ் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் கடந்த 2001, 2006 ஆகிய அந்த காலகட்டத்தில் சேரன் மாதேவியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதன் பிறகு ராஜ்யசபா உறுப்பினராகவும் 2010 முதல் 2016 ஆண்டில் அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்தவர். 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் 2021 OPS உள்ளிட்டவர்களை அதிமுக கட்சியிலிருந்து நீக்கியது. அதனுடைய தொடர்ச்சியாக OPS, மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்களும் அதிமுக நீக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாகவே OPS உடைய மிக தீவிர ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் தற்போது திமுகவில் இணைந்ததை அடுத்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின்.